ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான வீடியோவில் மண்டே மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம ட்ரேட் பிளான் இந்த கான்செப்ட், அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 months நம்ம இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலில் வந்து ஓப்பனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீமியம் பேஸ்டு அனாலிசிஸ் எந்த அளவுக்கு நம்ம ஆப்ஷன் செக்மெண்ட்ல ஒர்க் அவுட் ஆகுது, அதுவும் குறிப்பாக நம்ம நிஃப்டின்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து மட்டுமே தான் நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் நம்மளுடைய கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஓப்பன் சோர்ஸில் கொடுக்கப்படுற இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிலீஃப் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் இதை முழுமையாக கற்றுக்க நீங்கள் விருப்பமாக இருக்கவங்க மட்டுமே மென்டர்ஷிப் எடுத்துங்க. நான் ஏற்கனவே முதல்ல இருந்தே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சமீபத்தில் டேட்டை வந்து நம்ம கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ பர்டிகுலர் டேட்டை கொடுத்து இந்த டேட்டில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்க முடியல. ஸோ நிச்சயமாக வந்து ஒரு லாங் டேர்ம் ஒர்க்குக்காக தான் இதை நான் பண்ணுறேன். பட் அட் த சேம் டைம் லேர்னிங் பண்ணணும்ன்ற நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. நீங்கள் அது ஆன்லைன் ஆகட்டும், முன்ன மாதிரி ஆஃப்லைன் ஆகட்டும், போத் ஆர் அவைலபிள். தோஸ் ஆர் வில்லிங் டு டேக் மென்டர்ஷிப் டேரெக்டாக எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ வில் ஒன்ஸ் கன்ஃபார்ம் வில் ஃபிக்ஸ் அ டேட் ஃபார் யுவர் கிளாஸஸ். ஸோ அதில் எந்த தடையும் கிடையாது. ஸோ ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஈகர்னஸ்க்காக இந்த இந்த கான்செப்ட் வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு போய் சேரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ட்ரேடிங் ஃபீல்டில் வந்து டவுன்ஃபால் ஏற்பட்டு கொஞ்சம் நிறைய பேர் லாஸஸ் ஏற்பட்டிருப்பீங்க. பட் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்றது ஒரு ஐ ஓப்பனிங்காக தான் நம்ம இதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் நிறைய வழியில செஞ்சோம். ஸோ அது நல்லாவே ரீச்சும் ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. இன்டெப்த்தாக ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. மேபி தே கண்டினியூ ஆர் டிஸ்கண்டினியூ. பட் நான் அந்த பீப்புளுக்காக, அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிட்ட எல்லாரையுமே நான் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இனிமேல் வந்து ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்டுக்காகவும் ஒரு பேக்கேஜை ரெடி பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த கண்டென்ட்டுடைய ஒரு ரெஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிச்சயமா வந்து இந்த மந்தோட எண்டில் நான் அதுக்கான இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டில் அவைலபிள். தோஸ் ஆர் வில்லிங் யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட். ஸோ வில் ஷெடியூல் அ டேட். ஸோ அப்படி தான் நான் இதை கொண்டு போக விருப்பப்படுறேன். இன் பிட்வீனில் நான் ரொம்ப ஈகர்னஸில் தான் நான் வந்து வீக்லி ஆர் 2 weeks ஒன்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு காரணம் வந்து இது போய் சேரணுன்றக்காக. பட் அட் த சேம் டைம் இட் ஷுட் ஹேவ் சம் வேல்யூ. ஸோ அதனால் நான் இப்போ தற்காலிகமாக எந்த டேட்டும் அனௌன்ஸ் பண்ணாமல் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வேல்யூ யுவர் மணி அண்ட் யுவர் நாலேஜ். ஸோ அதே போல் என்னுடைய நாலேஜை நான் வந்து வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வில் கன்ஃபார்ம் வித் ஸ்பெசிஃபிக் பர்சன் வில் ஷெடியூல் டேட் ஃபார் தம். ஓகே. ஸோ இதுதான் என்னுடைய அப்ரோச்சை நான் இப்போ கொண்டு போயிருக்கேன். இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எப்பவுமே சொல்றதுதான், வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் மட்டும்தான் ப்ரீமியம்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிற. இது ஏன் வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னா, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள ஒரு கோரிலேஷன். அது வந்து ஃபியூச்சர் என்பது நிலையில்லா தன்மையாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு 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 பர்மனன்சி கிடையாது. நம்ம அது வந்து நிலையானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இட் ஹாஸ் நோ வேல்யூ ஆஃப்டர் எக்ஸ்பைர்ஸ். ஸோ எக்ஸ்பைரிக்கு அப்புறம் அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்டுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அப்போ அந்த ஃபியூச்சர் வந்து ஸ்பாட்டுடைய விலைக்கு சமநிலைக்கு வரும். அப்போ எக்ஸ்பைரிக்கு பிஃபோர் வந்து ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகுமா, டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகும், இட் டிபெண்ட்ஸ். அப்போ ப்ரீமியம்லயோ இல்லை டிஸ்கவுண்ட்லயோ ட்ரேட் ஆகும்போது நாம சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அப்ராப்ரியேட்டா இல்ல. மேபி அப்ராப்ரியேட் சொல்றதை விட ஒரு ஒரு நம்மளுடைய பேஸ் லைனே வந்து டிபி லோ, ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, அந்த சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு அக்யூரேட்டா கிடைக்கிறதுக்கு சில நேரங்கள்ல சிரமமா இருக்கும். ஈவன் தோ நீங்க முன்ன பின் நீங்க வச்சா கூட உங்களுக்கு ட்ரேட் எக்ஸிகியூஷன் ஏற்படலாம். பட் அக்யூரசி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபியூச்சரை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்றோம். ஏன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பிரீமியமோட பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரோடைய டைரக்ட்லி கோரிலேட் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு மெக்கானிசம். அப்போ அந்த மெக்கானிசம் படி தான் நம்ம வந்து இதை கொண்டு போவோம். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணும்போது நமக்கு பேராமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா பேராமீட்டர்ஸும் ஒரு கேண்டில் ஸ்டிக்லையோ இல்லை ஒரு சார்ட்லையோ நம்ம பார்ப்போம். பட் நாம டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் ஃபாலோ பண்றோம். காரணம், பிரேக் அவுட் என்பது ஒன்று டாப்ல நடக்கணும், இல்லை பாட்டம்ல நடக்கணும். அப்போதான் ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷனா ஒரு டாப் அண்ட் பாட்டம், அதாவது ஹை அண்ட் லோ பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னியோட ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் கேண்டலோட அடிப்படையில பார்க்கும்போது 424.3 425க்குள்ள கிடைச்சிருக்கும். நீங்க 450 எடுத்துக்க வாய்ப்பு இருக்கலாம் சில பேர். ஆர் 400 எடுக்கலாம். பட் நான் 400 தான் சூஸ் பண்ணேன். பாட்டம் வந்து 245 24 245 ஸோ 250 ஸ்ட்ரைக் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது இன்னைக்கு அமைஞ்ச லெவல்ஸ். இன்னைக்கு அமைஞ்ச டாப் அண்ட் பாட்டம். ஸோ ரெண்டுமே வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் உடைய குவாலிஃபிகேஷன் சினாரியோல தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது டாப்ப பிரேக் பண்ண அதாவது இந்த 400க்கு போக முயற்சி பண்ணும்போதே அதுக்கு மேல போக முடியாதுன்ற அந்த சினாரியோ தெரியும் பட்சம் எக்ஸாக்டா பாருங்க இந்த 925 கேண்டல ஒரு லாங் லெக் டோஜியா ஃபார்ம் ஆயிருக்குல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அதனால தான் புட் சைடுக்கான ஒரு எக்ஸிகியூஷனை நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் இன்னியோட ஃபியூச்சர் பேஸ்ட் லெவல்ஸ் வந்து ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான் எனக்கு காட்டுச்சு. ஸோ அந்த அப் ட்ரெண்டோட அடிப்படையில நாம வந்து இன்னைக்கு ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ன்ற ஒரு அனாலஜி வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த டவுன் ட்ரெண்டை ப்ரொசீட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் இங்க டவுன் சைட்ல வரும்போது தெரிஞ்சிருச்சு இது வந்து அப் ட்ரெண்டுக்கு ப்ராக்ரஸ். பட் இன்னைக்கு என்னன்னா ரொம்ப பிஃபோராவே இங்க இருந்து வந்து அப் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ ஒருத்தர் கூட நம்ம மெசேஜ்ல கேட்டிருந்தாரு நீங்க வந்து எப்படி ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சு எப்படி எடுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ரீட்ரேஸ்மெண்ட்ல தான் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணேன் பிரேக் அவுட் ப்ராப்பரா நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு இந்த ஒரு ஒரு கேண்டலே ஓப்பன் பிலோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ரெட்டிஷ் கேண்டலா ஃபார்ம் ஆகும்போது நான் அதை ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கன்ஃபார்மா கண்டிப்பா அப்சைட் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் கான்செப்ட் நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆயிடுச்சுன்னா இந்த சிஸ்டத்தை நீங்க உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கு டாப் அண்ட் பாட்டம் ப்ரொசீட் பண்ணலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24,400 கால் புட். ஏன்னா டாப்ல வந்து 400 வந்து இன்னைக்கு இருந்துச்சு. 24,400 புட். ஓகே. ஸோ இன்னையோட டாப் ஸ்ட்ரைக். ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கேண்டல்லே பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டல்லே இங்க ட்ரெண்ட் பாயிண்ட் உடைய குவாலிஃபிகேஷன் மெத்தட்ல தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம வேணா என்ன பண்ணலாம் காலுடைய ஹையை வந்து மார்க் பண்ணிக்கலாம். காலுடைய ஹை இதுதான் காலோட ஹை. ஸோ நெக்ஸ்ட் வந்து புட்டுடைய லோ. இது புட்டுடைய லோ. இந்த இடம் தான் புட்டுடைய லோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டல்ல அமைஞ்சது இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேண்டல்ல. அப்போ அங்கேயே வந்து நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குது. ஒரு லோயஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூல நல்ல ஒரு என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ எப்பவுமே நான் திரும்பவும் சொல்றேன் டார்கெட் எவ்வளவு தூரம் போகும்ன்றதை தாண்டி உங்களுக்கு என்ன டார்கெட் வேணுங்கிறதுல தெளிவா இருங்க. நீங்க 20 பாயிண்ட்ஸ் 10 அதாவது 10 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் 20 பாயிண்ட்ஸ் ரிவார்டு. ஸோ 1:2 ரேஷியோ அப்படி வைக்கிறீங்களா இல்லை 25 பாயிண்ட்ஸ் ரிவார்டு வேணும்னு கேட்கலாம் இல்லை 40 பாயிண்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே. ஸோ இது நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அந்த ட்ரெண்டுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும்ன்றது ப்ரீமியம் பேஸ் பண்ணி இப்படி தான் அப்சர்வ் பண்ணணும். இங்கே 400 புட்டுடைய இடத்துல இப்படி தான் வந்து நமக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆச்சு. இந்த 930 ஆர் 935 கேண்டில் கூட சில பேர் எடுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டா இதுக்கு மேல போகல. ஸோ இந்த இடத்துல போகுன்ற கான்ஃபிடென்ட்ல நீங்க இல்லை. இது எப்படி நான் அது போகும்னு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா எக்ஸாக்டா பாருங்க. இங்க ஹையை பிரேக் பண்ணி கீழே வந்து இவ்வளவு பெரிய லாங் லெட் கேண்டில் உள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த லோக்குள்ள போகாம அவுட்டர்ல வெளியில டவுன் சைட்ல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்பவே என்னால ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சது இது கண்டிப்பா வந்து மேலதான் போகிறதுக்கான பாசிபிலிட்டி. அதாவது புட் சைட்ல புட் மீன்ஸ் மார்க்கெட் டவுன் சைடில் வரும் புட் ப்ரீமியம் மேலே ஏற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த ஒரு சினாரியோ புரிஞ்சிக்க முடிஞ்சதுனால நம்ம ஃபர்தர் கேண்டல்ஸ் நம்ம ஒரு நல்ல ப்ரைஸ்ல என்ட்ரி எடுத்து வச்சு நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ட்ரேட் எக்ஸிக்யூட். ஆல்சோ ஒருத்தர் நம்ம கிட்ட கொஸ்டினா கேட்டிருந்தாரு 250 வந்து அதாவது நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஃபார்ம் ஆகுதுல அதுல ஏன் எடுக்காம நீங்க வேற ஸ்ட்ரைக்ல என்ட்ரி எடுக்கிறீங்களே அப்படிங்கிறோம். இட் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. எந்த ஸ்ட்ரைக்ல என்ட்ரி எடுக்கணும்ன்றது உங்களோட முடிவு. ஆனா ட்ராக் பண்ண வேண்டிய மெத்தடாலஜி ஆஸ் பர் நம்ம கான்செப்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் எப்பவுமே ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா என்ட்ரி வந்து எனக்கு எந்த ஸ்ட்ரைக்ல எடுக்க தோணுதோ ப்ரைஸ் டிபெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்து. ஏன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹைல நான் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் ஃபர்தரா நான் வந்து இப்போ இந்த இந்த கேண்டலே எடுக்கிறேன்னு வைங்களேன். இங்க கீழே டவுன் சைடு வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அன்டில் அன்லெஸ் இது கிராஸ் ஓவர் ஆகாத வரை எனக்கு டைரக்ஷன் இந்த புட் சைடு வந்து கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் டைரக்ஷன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டவுன் சைடு வரும்போது ஒரு அனதர் ஒன் லாட் நான் போடுவேன். ஸோ சம்டைம்ஸ் என்னோட என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னா ஒரு லாட் என்ன நான் நினைக்கிற பார்டர்ல போடுவேன். கீழே வந்துச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் கீழே வருதுன்னா கீழே நான் இன்னொரு பார்டர்ல நான் இன்னொரு லாட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். பட் எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு 2 லாட்ஸ் ஆர் 3 லாட்ஸ் அதுக்கு மேல நம்ம ட்ரேடை வந்து நம்ம என்ன என்ன சொல்லுவோம் அது ஆவரேஜிங் சொல்லுவோம்ல அதை வந்து நான் நிறுத்திடுவேன். ஏன்னா ஃபர்தரா கிளப்போது நமக்கு லாஸும் வரும். அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம இதை பண்ண முடியும். ஒன்லி திங் இந்த சினாரியோ ஃபெயில் ஆகாத வரை எனக்கு கண்டிப்பா மேல போகும். ஸோ ஹவு
ஹவு மச் டிஸ்கவுண்ட்ல எனக்கு லாட்ஸ் அதாவது ட்ரேடு வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிப்பேன். மினிமம் 10 பாயிண்ட் கேப்ல வச்சுப்பேன். நான் இப்போ இங்க ஒரு 155ல என்ட்ரி போறேன்னா 145 எனக்கு கீழே போனா கூட என்னோட ட்ரேடு செட்டப் ஃபெயில் ஆகல அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் அனதர் லாட் நான் போடுவேன். ஸோ தட் என்னோட ஆவரேஜிங் கிட்ட வந்துடும். ஸோ என்னோட மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப சூனராகவே என்னுடைய ப்ராஃபிட்டுக்கு நான் உள்ள வர ஆரம்பிச்சேன். இதெல்லாம் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ் தான். பட் அட் த சேம் டைம் கீழே போனாலும் நமக்கு ஹியூஜ் லாஸ் வரும். ஏன்னா ஒரு லாட்ல வரக்கூடிய லாஸை விட 2 லாட் ஆகும்போது இன்னும் லாஸ் அதிகமாக வரும். ஸோ அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் இங்க புட் சைட்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துச்சு. ஸோ இதுல நல்ல ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் மோர் இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா 250 கால் புட்டை எடுத்து வச்சு பார்க்கணும். 24 250 என்னன்னா இன்னியோட மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு பார்டரா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து 250 கால் புட். ஸோ அவங்க அலோவ் பண்ணாம இன்னியோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் சைடுக்கு மாறுறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. இது வந்து பிஃபோர் மார்க்கெட் என்ன சொல்றது? ஏன்னா இன்னைக்கு ஃபிளாட் மார்க்கெட் கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அளவுல கேப் அப்லாம் கிடையாது. ஒரு 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 நியர்லி ஒரு ஃபிளாட்டா தான் இருந்துச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 250 அலோவ் பண்ணாம மார்க்கெட்டால கீழே போக முடியாதுன்னு தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா காலோடைய அதாவது நம்ம ஏற்கனவே இருந்த ட்ரெண்ட் எது டவுன் சைடு. டவுன் சைடோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோ 130. இந்த 130 பிலோ போகக்கூடாது. யாரு 250. ஓகே. 130க்கு மேல வந்து 250 புட்டு வந்து மேல வரக்கூடாது. கால் வந்து 250க்கு கீழே போகக்கூடாது. இங்க பாருங்க போகல. இன்ஃபேக்ட் அவன் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹை அவனுடைய சேம் ஆப்போனண்ட் புட் சைட்ல டாப்ல இருந்த சேம் ஆப்போனண்ட் ஹைலயே நீங்க சப்போர்ட் எடுக்கலாம். பட் இது ரொம்ப வே பிஃபோர்ன்றதுனால தான் இந்த இடத்துல நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஃபர்தர் கேண்டில்ஸ் இந்த மாதிரி இடத்துல நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ரீசன் வேற எதுவும் கிடையாது. இது எக்ஸாக்டா நம்ம இடத்துல நடந்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் கண்ட்லயே அது நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா 250 கால் வந்து கீழ இருந்தா மேல போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கேண்டிலா அமைஞ்சிருவே. ஈவன் நம்ம ஃபியூச்சர்ல பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேண்டில். ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரேஞ்சா இருந்ததுனால இந்த சினாரியோ இன்னைக்கு இப்படி அமைஞ்சிருச்சு. இல்லைன்னா இந்த பாட்டம்லயே நம்மளால பிடிக்க முடிஞ்சிருக்கும். தாராளமா பிடிச்சிருக்கலாம். பட் இன் சம் சினாரியோட நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அசஸ் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கல. ஸோ இதுதான் ரீசன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250 புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு மேல சுத்தமா வரவே இல்லை. ஸோ வராத பட்சத்துல இங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 250 ஸ்ட்ரைக்ல இருந்து மேல போயிடுச்சு. நவ் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ அதாவது கால் சைட்ல பாட்டம் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நம்ம ட்ராக் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்தரா இது மேல போக ஆரம்பிச்சது. ஸோ இந்த பாட்டம் 250ல இருந்து ப்ரொசீட் ஆனது இப்படிதான் ப்ரொசீட் ஆச்சு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னியோட சப்ளை லெவல் வந்து கிட்டத்தட்ட 450ல இருந்துச்சு. 400 என்னோட டாப்பா இருந்தா கூட 450 தான் இன்னியோட சப்ளை. கிட்டத்தட்ட 450 கால் புட்டை நம்ம முக்கியமா அசஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 450 கால் புட் வந்து இன்னைக்கான சப்ளை லெவலா இருந்துச்சு. 24 450 கால் புட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ காலுக்கான கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரே சார்ட்ல பாக்குறது உங்களுக்கு எளிமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். புரியலன்னா ஒரு தடவை பொறுமையா வீடியோ பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கால் வந்து மேல வந்துட்டே இருக்கும்போது இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் இதுக்கப்புறம் இந்த இந்த ரெட் லைன் தேவையில்ல. இதுதான் ரெண்டு ட்ரெண்டுடைய அதாவது டாப் அண்ட் பாட்டம் உடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. இந்த இடத்துக்கு மேல சர்வைவ் ஆக ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம் 450 கால் வந்து சர்வைவ் ஆனா மட்டும் தான் மேல போக முடியும். ஒருவேளை ரிவர்சல் நடக்கணும் அப்படின்னா புட்டு வந்து இதுக்கு மேலேயே சர்வைவ் பண்ணணும். ஆல்சோ காலுடைய ஹை அதாவது காலுடைய ஹையை நான் 450 காலோட ஹையை நான் வந்து மேக்ஸிமம் ஹையா இங்க வச்ச ஹையே நான் எடுத்துக்கிறேன். இந்த ஹையை தாண்டணும். இதுதான் 450ல நடக்க வேண்டிய சினாரியோ. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கும் கீழே இந்த டைம் பீரியட்ல போயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இப்படி நடக்கும்போது நம்ம ரெடியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 500 புட்டையும் எடுத்து வச்சு பார்க்கணும். ஏன்னா ஒன் ஆஃப் நெக்ஸ்ட் ஆப்போனட் வந்து 500 புட்டு. இன்னைக்கு 500 புட்டு வந்து அவன் தான் வந்து இன்னைக்கு சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ மார்க்கெட்டால 500க்கு மேல போக வாய்ப்பு இல்லை. இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா 475க்கு மேல போக முடியாதுன்ற சினாரியோவை இங்க நமக்கு கொடுக்கும் பட்சத்துல தான் எக்ஸாக்டா நான் வேணா ஃபியூச்சர் சார்ட்ல மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபியூச்சர் சார்ட்ல மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 24 475 எக்ஸாக்டா பாருங்க.
ஸோ இது எதுவுமே வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான். இது வந்து உங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காகவோ, உங்களுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவோ, அப்படி எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்பர்ஸ். நான் மாத்தி சொல்லலாம். மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளுக்கு ஏத்த மாதிரி. ஆனா நம்பர்ஸ் வில் நாட் லை. ஸோ நான் அத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ இதுக்கு ரீசன் இருக்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல கண்டிப்பா 475 அபோவ் போக வாய்ப்புகளே இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அங்க இருந்தா எக்ஸாக்ட்டா 500 புட்டுடைய இம்பாக்ட்ல இருந்தா மார்க்கெட்ல புட் சைட்ல பொசிஷன் குளோசிங் நடந்திருக்கு. எக்ஸாக்ட்டா இந்த சினாரியோல செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, புட் சைட்ல எல்லாரும் ப்ராஃபிட்டபிளா இருந்தாங்க. அதாவது விச் மீன்ஸ் கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. பட் மார்க்கெட்டால ஃபர்தரா 475 எபோவ் போகவே முடியாது தெரியும்போது மோர் தென் 450 அதாவது 450ல தொடங்கி 500, 550 இந்த எல்லா புட் ஆப்ஷனும் தங்களோட பொசிஷன க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னையோட சினாரியோல நடந்தது சினாரியோ. ஸோ இங்க ஆரம்பிச்ச ராலி நல்ல ராலியா போச்சு. ஸோ இன்னையோட சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 475 எபோவ் போக முடியாது. அதாவது 500 ஓட இம்பாக்ட்னால 500 புட்டோட இம்பாக்ட்னால மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலுக்கும் இன்னைக்கு இங்க வந்துச்சு. ஸோ எத்தன பேர் நம்ம மார்க்கெட்ட புரிஞ்சுக்க முடிஞ்சுது? எக்ஸாக்ட்டா நீங்க வேணா பாருங்க 500 புட் வந்து ட்ரெண்ட் பாயிண்டோட கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. ட்ரெண்ட் பாயிண்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது, அதுக்கு ஃபர்தரா மேல போகணும்னா புட் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழ போயிடணும். பட் அது போகாம 500 புட் ஸ்டெபிலைஸ் பண்ணவே தான் மார்க்கெட்டால இன்னைக்கு ராலி டவுன் சைட்ல குடுக்க முடிஞ்சது. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஃபர்தரா இது ஒண்ணு பத்தின அனலைசிஸ் இன்னும் டீப்பரா எடுத்துட்டு போ முடியும். பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்கோட நம்ம இத அப்சர்வ் பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி டே இஸ் எ டிஃபரெண்ட் மார்க்கெட். எவ்ரி டே இஸ் எ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இத தாண்டி உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட் நாலேட்ஜ் சிஸ்டத்த தெரிஞ்சுக்க விருப்பம் இருக்கவங்க, மென்டார்ஷிப் வேணுன்றவங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் போத் ஆர் ஸ்டில் அவைலபிள். பட் நாட் அட் எ ஸ்பெசிஃபிக் டேட். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் நம்ம ப்ராப்பரான ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே. ஸோ தட்ஸ் இட். இன்னையோட அனாலிசிஸ் வீடியோ இதுதான். இன் ஃபியூச்சர்ல நம்ம குரூப்ல பேசணும்னு சொல்லியிருக்க மாதிரி தான் ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி தான் சம் அதர் டாபிக்ஸ் அதாவது இனிமேல் வந்து ஸ்பாட்டோடைய பார்வையில நம்ம வந்து ஒரு அசஸ்மெண்ட் இப்போ ஒரு 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 வீக்கோட சினாரி எப்படி இருக்கலாம் ஒரு டேக்கு நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பாட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னதான் ஃபியூச்சர் வந்து ஒரு ஸ்டேபிளான இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அது வந்து எக்ஸ்பைரிக்கு அப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ ஓவரால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், ஓவரால் மார்க்கெட்டோட டைரக்ஷன் இதெல்லாம் நீங்க வந்து லாங் டேர்ம்ல இருந்து புரிஞ்சுக்கணும். அதாவது வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து அப்படிலாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை நீங்க ஸ்பாட்ட வச்சு மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர, ஃபியூச்சர வச்சு பார்க்க முடியாது. ஃபியூச்சர் என்பது நமக்கு எக்ஸ்பைரி டேக்கு அப்புறம் அதுக்கான வேல்யூ கிடையாது. சின்ஸ் ஆப்ஷன் செக்மெண்ட்ல நம்ம இருக்கிறதுனால மட்டும் தான் ஃபியூச்சர் சார்ட்ட வச்சு பிரீமியம் வந்து அப்சர்வ் பண்றோம். அதை தவிர்த்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், மார்க்கெட்டோட டைரக்ஷன், மார்க்கெட் என்ன தன்மையில இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நிஃப்டி வந்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்பாட்டா தான் அப்சர்வ் பண்ணி ஆகணும். ஸ்பாட்டை தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன் ஃபியூச்சர்ல நம்ம ஸ்பாட் அனலைசேஷனே நம்ம எவ்ரி வீக் நம்ம ஒரு ஒரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. நாளைக்கான அனாலிசிஸ் வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.